நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே அந்த மறுமை நாளில் முஸ்லிம்களிடத்தில் ஷஹாதத்து கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் திருக்கலிமாவை ஒளிந்து தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்தி உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுதாயா? ஐநேர தொழுகையை முறையாக பேணினாரா? வார தொழுகையோ வருட தொழுகையோ அல்ல, ஐநேர தொழுகையை முறையாக நீ பேணினாயா? அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுகையை குறித்து. அதில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றால் அவன் மறுமையில் வெற்றி பெற்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எல்லோருக்கும் தொழுகை கடமை. நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்தாகினும் தொழ வேண்டும், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் தொழ வேண்டும். நோய் ஏற்பட்டாலும் அவர்கள் தொழுதாக வேண்டும், ஆரோக்கியமாக இருந்தாலும் தொழுதாக வேண்டும். பயணத்தில் இருந்தால் எந்த பயணமாக இருந்தாலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ஆகவேதான் மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை குறித்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.